நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். சமூக ஆர்வல இளவரசன் பேசுகிறேன். நம்ம இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் ஒன்றியம் தோப்புக்காடு அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கும். இந்த கிராமத்தில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அம்மாவை இழந்து நிற்கக்கூடிய பொண்ணும் பையனும் இவங்களுக்கு இறுதி சடங்கு செய்ய கூட வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வீடியோ பதிவு பண்ணி நம்மகிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. நண்பர்களுடைய உதவியோட வாட்ஸ்அப் குரூப்பில் யூடியூப்பில் நம்ம அங்கங்கே பதிவு பண்ணி இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக நம்ம உதவி செய்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். இந்த உதவியை செஞ்ச நம்ம சிங்கப்பூரில், மலேசியாவில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா அத்துணை தமிழ் சொந்தங்களுக்கும் என்னுடைய ரொம்ப நன்றியை சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். அப்படின்னா இந்த குடும்பம் மிகவும் ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய ஒரு குடும்பம். அதனால இந்த சகோதரர்கள் நம்மகிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக நீங்கள் எல்லாரும் கொடுத்த தொகை 35,500 ரூபாய் தொகை வந்துட்டு சகோதரி கையில் நம்ம ஒப்படைக்கிறோம். இது ஏன் அப்படின்னா இவங்க அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக பாப்பா தான் நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம கொடுக்குறோம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா இவங்க வந்து கடலுக்கு போயிட்டு வந்தால் தான் இந்த குடும்பம் சாப்பிட முடியும். ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பம். தம்பி 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, பாப்பா 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. இந்த தகவல் வந்துட்டு நம்ம இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் பாபு, சாவுல் கம்பி இதுக்கு தான் நம்ம தகவல் சொல்லியிருந்தாங்க. நம்ம புதுக்கோட்டையிலேருந்து நம்ம அங்கே வருகை தந்து இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கு செலவுக்காக ஒரு 35,500 நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ₹1 ஒரு மாற்றம் அப்படிங்கிற வாட்ஸ்அப் குரூப்பு, அப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, ரவி சார், அப்புறம் நம்ம பாலா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் நம்ம உதவி செஞ்சுருந்தீங்க இந்த இறுதி சடங்கு செலவுக்காக. யாரெல்லாம் உதவி செஞ்சுருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே நம்ம வீடியோவில் கூட வந்து கொஞ்சம் நல்லா தெரியல, இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது இந்த குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு கோழி வர பார்த்தீங்கன்னா மட்டையை கட்டிக்கிட்டு இந்த குடும்பம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து இந்த ஊரே எங்களுக்கு தெரியாது, தோப்புக்காடு இல்லை, நீங்கள் புதுக்கோட்டையிலேருந்து இது எப்படி உங்களுக்கு தகவல் தெரியும் அப்படிலாம் ரொம்ப பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா இந்த கடற்கரை ஓரத்தில் தான் இந்த மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பம் இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் நிறைய பேர் என்கிட்ட கால் பண்ணி கேட்டிருந்தீங்க, இது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒரு இறப்பில் வந்து யாரும் பொய் சொல்ல மாட்டோம், சரிங்களா? அதனால தான் நம்ம புதுக்கோட்டை நம்ம மாவட்டம் அப்படின்னு சொன்னால் நம்ம புதுக்கோட்டை மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் அப்படிலாம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டமும் நம்ம மாவட்டம் தான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்மளுடைய மக்கள் தான். ஜாதி மதம் கடந்து நம்ம அப்படிலாம் நம்ம ஒரு இதை நம்ம பண்ணுறதே கிடையாது. யாராக இருந்தாலும் அவங்க நம்மளுடைய உறவுகள் தான், நம்மளுடைய அம்மா தான், நம்மளுடைய அக்கா தான், நம்மளோட தம்பி தங்கச்சி, அந்த மாதிரி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் சமூக ஆர்வலாம் சேர்ந்து. அதனால் ரொம்ப பேர் வந்துட்டு நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பதிவுகளில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இது உண்மையாக பொய்யான்னு. பொய் சொல்லி ஏமாற்றி நம்ம இந்த மாதிரியான கஷ்டப்படைய குடும்பங்களுக்கு நம்ம உண்மையான உதவியை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் வருத்தப்படலை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமையில் நாங்கள் இருக்கிறோம். இந்த உதவி செஞ்ச உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இந்த இறுதி சடங்கு செலவுக்காக ஒரு நபர் 10 ரூபா கூட கொடுத்துருக்கீங்க, ஒருத்தர் 1 ரூபா கூட கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொருத்தருடைய பார்வைக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். இந்த சகோதரிக்கு 35,500 ரூபா நம்ம அந்த இறுதி சடங்கு செலவுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே போய் சேரணும். கவலைப்படாதீங்க சகோதரி, நாங்கள்லாம் இருக்கிறோம். அம்மா போயிட்டான்னு சொல்லி வருத்தப்படாதீங்க, சரியா? பாப்பா சொல்லியிருந்தாங்க அப்பா வந்துட்டு கடலுக்கு போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே வந்துட்டு இங்கே கடலுக்கு போயிட்டு அவங்க வந்துட்டு எவ்வளோ சம்பாதிப்பாங்க அப்படிலாம் நமக்கு தெரியாது. இந்த வீடை கூட அவங்களால சரி பண்ண முடியல. இந்த மீனவ மக்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வீட்டை கூட அவங்களால சரி பண்ண முடியலைங்க. அந்தளவுக்கு இந்த மீனவ மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கோழி வர அந்த மட்டையை கட்டிக்கிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், வெறும் மண்ணு தரதான். கோழி வர அந்த மட்டை தான் இருக்குது, மண்ணு தரதான். உண்மையிலே இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் நம்ம எங்கெங்கெல்லாம் அந்த மீனவ மக்கள் இருக்காங்களோ அவங்களாம் கடலுக்கு போகிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் கிடையாதுங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க மீனவ மக்கள் எல்லாமே. இங்கே நிற்கிற அங்கே பின்னாடி நிற்கிறாங்க, சைடில் நிற்பாங்க. எல்லாமே இந்த மீனவ போட்டு போயிட்டு சின்ன போட்டில் போயிட்டு ஒரு நாளைக்கு மீன் வந்துட்டு ஒரு 2000 கிடைக்கும், 1000 கிடைக்கும், அது இல்லாமையும் வருவாங்க. ரொம்ப கஷ்டத்தில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மீனவ மக்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லா மக்களுக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். கண்டிப்பாக இந்த சகோதரி இந்த சகோதரனுடைய கல்வியை கண்டிப்பாக நம்ம கையில் எடுப்போம். நம்மளுடைய தாய் மனசு யூடியூப் சேனலில் இவங்களுக்கான குழந்தைகள் நிறைய குழந்தைகள் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ஒரு குழந்தைகளில் இந்த குழந்தைகளும் நம்மளோட சேர்ந்து இவங்களுக்கான உதவிகளை நம்ம செய்ய போகிறோம். இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரிய ஒரு உதவியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர் பாபு, அது மட்டும் இல்லாமல் சாகுல் கம்பி இருக்காங்க. இவங்க எல்லாருமே இங்கே நம்ம ஒரு சில தகவல் நம்ம சொல்கிறதுனால தான் நம்ம நேரடியாக வந்து உதவி செய்ய முடியுது. இந்த அம்மாவுடைய இறுதி சடங்கை எப்படா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்த குடும்பத்துக்கு உங்களால் கிடைச்ச உதவி தான் 35,500 ரூபா. இந்த அம்மாவுக்கு கிட்டத்தட்ட 2 மாதமாக முடியல. 2 மாதமாக முடியாமல் இருந்து அண்ணன் தான் வந்துட்டு அண்ணனும் இவங்க மனைவியும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்காவை கூடவே இருந்து எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி ரொம்ப போராடி இருக்காங்க. கடவுள் அந்த இது நமக்கு கை கொடுக்கல, இறந்துட்டாங்க. அண்ணன் தான் கூடவே இருந்த எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு வசூல் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அம்மாவை இறுதி சடங்கு இருக்குது சிக்கனமாக எவ்வளோ முடியுமோ முடிச்சுட்டு பாக்கி வந்துட்டு பிள்ளைங்களுடைய கல்வி செலவுக்காக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக நம்ம விட்டுற மாட்டோம்.
பிள்ளைங்களுக்கு படிப்பு நம்ம ஏதாவது பண்ணுவோம். அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தத்தில் இருக்காங்க அவங்க. நம்ம கண்டிப்பாக நம்ம இல்லை பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை. நம்ம கூட தான் இருக்கோம், எப்போவுமே கூட இருப்போம். பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செய்வோம். சரிங்களா? அதை பற்றி வருத்தப்பட வேண்டாம். நல்லபடியாக இது சிறந்த செய்ய நல்லபடியாக பாருங்கள். கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பாக நாங்கள் கூட இருக்கோம். சரி. ரொம்ப நன்றி உறவுகளை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.